வணக்கம் அண்ட் வெல்கம். இது மாலை முரசு தொலைக்காட்சியின் முரசரங்கம். இன்று நாம் விவாதிக்க இருக்கும் தலைப்பு 2024 மக்களவைத் தேர்தல். கரம் கோர்க்கும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன், அதிமுகவின் திட்டம் என்ன? ரைட், விவாதத்திற்குள் செல்லும் முன் கருத்துக்களை அறிமுகப்படுத்தி விடலாம். அரங்கத்தில் நம்மோடு ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளர் திரு கோலப்பன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். இணையத்தின் வழியாக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன். விரைவில் நம்மோடு இணையிருக்கிறார்கள் ஆவின் வைத்தியநாதன் மற்றும் கலை அரசியல் விமர்சகர்கள். ரைட், நம்ம ஃபர்ஸ்ட் கோலப்பன் அவர்கிட்ட தொடங்கணும். ஃபர்ஸ்ட் சார் நீங்க தான் சார் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் எடுத்து ஆரம்பிச்சிடலாம் சார். ரொம்ப சிம்பிள் சார். அதிமுகவை பொறுத்த மட்டும் குழு அமைச்சாச்சு, தொகுதி பங்கீட குறித்து பேச நாங்கள் தயாராக இருக்கோம், மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணுறோம், தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் போகிறோம், 31 ஒரு மிகப்பெரிய கூட்டமும் போட்டாச்சு, நாங்கள் பத்திரிகையாலையும் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் 100 மைல் 150 மைல் முன்னாடி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் அவங்களுடைய வாதமாக இருக்குது. ஆனால் இந்த பக்கம் இன்னமும் ஓபிஎஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பாஜகவுக்காக காத்து கொண்டிருக்கிறாரா, இல்லை பாஜக ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பேசலான்ற இடத்துல இருக்காரா? 2 3வது இதையும் தாண்டி இபிஎஸ் ஜெயிக்க மாட்டாருங்க, நீங்கள் வேணாம் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம ஒட்டுமொத்தமாக எப்படி புரிஞ்சுக்கணும்? நான் இப்போ வரும்போதும் ஒரு சின்ன விளம்பரம் பார்த்தேன். கண்டா வர சொல்லுங்க, அதாவது யாரெல்லாம் வர சொல்லுங்கள், நாங்கள் கடையை விரித்து உட்கார்ந்துட்டுருக்கோம், யாராவது கூட்டணியை வர சொல்லுங்கன்னு சொல்லி வரிசையாக ஒரு 5-6 பேரை உட்கார வச்சு ஒரு விளம்பர செய்தி பார்த்தேன். அதாவது அதிமுக வரலாற்றிலே ரைட்டு இது போல் ஒரு நிகழ்வை நம்ம சந்தித்ததே கிடையாது. நாங்கள் கடையை திறந்து வரிசையாக அப்படி உட்கார்ந்துட்டுருக்காங்க, டிவியில் வேறு ஒளிபரப்புறீங்க, கூட்டணி கட்சியை பற்றி பேச போகிறோங்கிறாங்க. ஒரு ஆளையும் காணல சார். கடையை விரிச்சிட்டேங்க, அவங்கள வாங்க வர்றதுக்கு யாராவது வரணும்ல. அப்போவே தெரியுது உங்களுடைய பொருள் தராதரம் எவ்வளோ இருக்குங்கிறது முடிஞ்சு போச்சு. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் சார், அவங்க கிட்ட இருக்கு சார், அது எப்படி சார் ரெட்டையில இருக்குன்னு சொல்ல முடியும்? இடைத்தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட சின்னம் சார், அது அந்த தீர்ப்பில் நீங்கள் படித்து பாருங்க. இரட்டை இலை அந்த தேர்தலுக்கு மட்டும், ரைட்டு, அந்த தேர்தலுக்கு மட்டும்தான். அந்த தீர்ப்பு அந்த தேர்தலோட முடிஞ்சு போச்சு. அந்த தேர்தலோட முடிஞ்சு போச்சு. 2வது சின்னத்தை ஒதுக்க போகிறது இனிமேல் தான். பல வழக்குகள் தேர்தல் கமிஷனில் இருக்குது, கீழாமை நீதிமன்றத்தில் இருக்குது. மேலே போனால் இவங்க பொதுக்குழு செல்லும், பொதுக்குழு தீர்மானம் சொல்லும். இதோட நிப்பாட்டிட்டாங்க. அடிப்படையான வழக்கு சார். பொதுக்குழு தீர்மானம் செல்லும்னா பொதுக்குழு சார் செல்லும் சார். இப்போ ஒன்றும் இல்லை சார், ஓபிஎஸ் ஒரு பொதுக்குழு நடத்தியிருந்தாருன்னா அந்த பொதுக்குழுவும் செல்லும், அந்த பொதுக்குழு தீர்மானமும் செல்லும். பொதுக்குழு அதுதான் நாங்கள் நடத்தலை. நாங்கள் நடத்தியிருந்தோம், அதே தான் எங்களுக்கும் சார். எங்கள் பொதுக்குழு செல்லுமா, அவங்க பொதுக்குழு செல்லுமா, உங்களுக்கே தெரியும். அம்மா பீரியடில் பொதுக்குழு போட்டி பொதுக்குழுலாம் நடத்தி பார்த்தோம். என்ன நடந்துச்சு சார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வகுத்த விதி 80% தொண்டர்கள் யாருக்கு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதிமுகங்கிறது அடிப்பட்ட விதி. இதை மாற்ற யாராலையும் எந்த நீதிமன்றத்தாலையும் நடக்காது. நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு நீங்க 2500 நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு நான் தான் அதிமுகன்னு மாறத்தட்டக்கூடாது. நீங்க வேணா எடப்பாடி அணின்னு வைங்க. அதிமுக உரிமை கொண்டாடுறதுக்கு எந்த விதமான கேள்விக்குள்ள வந்துருங்க. அவங்க இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி கூட்டணிக்கு ஓகே ரைட். ஒருவேளை 2014 ஜெயலலிதா அம்மையார் பாணியில தலைமையில் மிகப்பெரிய சின்ன கட்சிகளை சேர்த்து எல்லாரையுமே ரெட்டை இலைன்ற பாணியில கூட போகலாம். ஆனா இங்க பன்னீர்செல்வம் வியூகம் என்ன? நான் டிடிவியோட சேருவேன், டிடிவியோடு சேர்ந்து பணியாற்றுவதற்கு தயார். அதே நேரத்தில் பாஜக மோடி 3வது முறையாக. இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இவருடைய வியூகத்தை? அதிமுக எங்க ஒரிஜினல் அதிமுக சார். நான் என்ன கேட்குறேன், கழக ஒருங்கிணைப்பாளராக கையெழுத்து போட்டு இன்னைக்கு சட்டமன்றத்தில் நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு ஏஃபாபில் கையெழுத்து போட்டு கொடுத்தவர் அண்ணன் ஓபிஎஸ். ஒருங்கிணைப்பாளராக உள்ள கையெழுத்தில் தானே நீங்கள் இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கிறீங்க. அதுதான் ஒரிஜினல் அதிமுக சார். நீங்கள் மக்களால், அதாவது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒற்றை ஓட்டில் 2 பேரை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதான் பொதுக்குழு. நீங்க அது இல்லன்னு எப்படி சார்? அந்த மாய உலகத்தையெல்லாம் இனிமேல் தான் நீங்க வெளிப்பட பார்க்க போறீங்க. நான் என் கேள்வி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம இன்னமும் நாங்க கிளைம் பண்றோம், நாங்க தான் அதிமுக, இதெல்லாம் கோர்ட்ல கேஸா இருக்கு, அது நடந்துகிட்டு இருக்கு. நான் சொல்லக்கூடியது இன்னைக்கு தேர்தலுக்கு தயாராகும் சார். நாங்க தயாராக தான் இருக்கிறோம். எப்படி எந்த அவர் டிடிவி தினகரனோட அமமுக பொதுச் செயலாளரோட கூட்டணி வைக்கிறோம்னு சொல்லிட்டு அவரும் நாங்க கூட்டணி வைக்கிறோம்னு சொல்லியாச்சு. எங்க கூட பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் கூட தான் இருக்காங்க, அந்த கூட்டணியோட தான் இருக்கிறோம், எங்களை விட்டு அவர் போகலன்னு அண்ணாமலை சொல்லிட்டாரு. பிரதமர் மோடியும் அவங்கள இந்த கூட்டணி கட்சி ஆட்களை எல்லாம் சந்திச்சு போயிட்டாரு. திருப்பூரில் வர 18ஆம் தேதி ஒரு கூட்டம் மோடி தலைமையில் நடக்க போகுது. அதில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் அதில் ஏற போகிறாங்க. அன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாள் இல்லையே. ஆனால் இதில் பொங்கலூர் உட்பட பல பேர் சொல்லக்கூடிய ஒரு வாதம் என்ன அப்படின்னா,
ரைட்டு நாங்கள் இன்னைக்கு டிடிவியோடு கை கோத்துட்டோம், நாங்கள் வந்து நிற்க போகிறோம்னு சொன்னால், தர்ம யுத்தம் முதல் நடந்துச்சு, எதற்காக நடந்தது, ஏன் நடந்தது, இன்னைக்கு நம்ம இதை மாறுறோம் அப்படின்னா நாங்கள் தெளிவாக இருக்கோம், இங்கே ஸ்டாண்டப் மாறி இருக்கிறது யாரு அப்படின்ற வாதத்தை தானே அவங்க வைக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் சார்? தர்ம யுத்தம் முதல்ல நடந்தது சார். ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த கட்சி பெயரக்கூடாதுங்கிறது நடந்தது உண்மை. நாங்கள் அந்த தர்ம யுத்தத்தில் பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் கூட நாங்கள் பயணித்த ஆட்கள் இல்லைன்னு மறுக்கெல்லாம் செய்யலை. ஆனால் டிடிவி அண்ணன் அவர் வந்து ஒதுங்கி போயிட்டார், தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார். அவர் வந்து இன்னைக்கு ஒரு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மதிமுக எப்படி ஒதுங்கி வைகோ அவர் வந்து ஒரு கட்சியை உருவாக்கிட்டு உட்கார்ந்தாரோ அதுபோல் அவர் அதிமுக வேண்டாம்ப்பா நீங்களே நடத்துங்க, எனக்கு துரோகம் பண்ணாச்சு வேண்டாம் நான் ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லி அவர் இன்னைக்கு ஒரு பொதுச்செயலாளர், ஒரு கட்சிக்கு ஒரு பொதுச்செயலாளராக இருக்கார். அவரோட கொள்கையும் இந்த அதிமுக துரோகிகள்ட்ட இருந்து காப்பாற்றணுங்கிறது அவருடைய கொள்கை. நல்லா புரிஞ்சுருங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர் அந்த குடும்பத்திலிருந்து அவர் போய் இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு உட்கார்ந்ததுனால அவரோட கூட்டணி வைக்கிறாரு. அவர் அந்த குடும்பத்தில் வச்சு அதிமுகவில் வந்து அவர் இருந்த தர்மயுத்தத்துக்காக கூட்டணி வைக்கல. நீங்கள் அங்கே புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு இன்னொரு கட்சிக்கு பொதுச் செயலாளர், இவர் அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர். ஆனால் 2 பேரோட கொள்கையும் 2 பேருக்கும் துரோகம் பண்ணது எடப்பாடி பழனிசாமி. அவரை எதுக்கணும் தான் எங்களுடைய வியூகம். எதிரிக்கு எதிரி நண்பன்ற வியூகத்தில் போறீங்க. அது நல்லது தானே சார்? களத்தில் நிற்கிறது அதானே உண்மை. அவரும் வந்து மக்களை சந்திக்கிறார் சார். அவரும் சந்திக்கிறது மட்டும் இல்லை சார், கிட்டத்தட்ட 20 தொகுதியில் இந்த வெற்றி வாய்ப்பை தவிர்க்கிறதுக்கு அவருடைய சக்தி இருந்தது. மக்கள் அவரை விரும்புகிறாங்க சார். 7 தேர்தல் தோல்விகள் அப்படின்னு சொல்கிறோம் அதிமுக எடப்பாடி. அதில் இல்லை நீங்கள் அமமுக கேட்டீங்க, நான் அது அமமுகவில் தான் கொண்டு வரேன். அந்த 7 தேர்தலை சந்திச்சது ஒன்னா சந்திச்சப்போ இதே தினகரன் அமமுக களத்தில் நின்னப்போ பன்னீர்செல்வம் நம்ம சார் 2021 அவர் அமித்ஷா வந்து உட்கார்ந்து இருந்து அவருடைய நம்ம சேர்த்துக்கிடுவோன்னு சொல்றாரு. டிடிவி தினகரன் அவரும் சொல்றாரு நான் வந்து உங்களுக்கு இது பண்ணிக்கிடுவேன், நமக்கு வந்து எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். கேட்கணும்ல சார்? கேட்டிருந்தா இன்னைக்கு அதிமுக ஆட்சி வந்திருக்கும்ல. நீங்கள் தான் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு தம்பட்டம் அடிச்சாச்சு. ஆனால் அதுக்காக நீங்கள் உட்கார்ந்துருக்கணும்ல. நான் செய்ய மாட்டேன், நான் சேர்க்க மாட்டேன். பதவி கொடுத்த திருமதி சசிகலா அம்மையாரே என்ன மாதிரி பேசுகிறாருன்னு உங்களுக்கு தெரியும். சூரியனை பார்த்துன்னு கேட்டார். அப்போ துரோகத்தின் மொத்த உருவமாக இருக்கிற யார்? புரட்சித் தலைவர் வகுத்த விதிக்கு துரோகம் பண்ணுறாரு. புரட்சித் தலைவி அம்மாவோடைய பொதுச்செயலாளர் பதவிக்கு துரோகம் பண்ணுறாரு. 4 ஆண்டு கால கட்சிக்கு உறுதுணையாக இருந்து அண்ணன் ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணுறாரு. டிடிவி தினகரன் கூட அவர் கூட தொப்பி போட்டு ஆர்கே நகரில் சுற்றுப்பயணம் பண்ணி இவர் தான் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்னு அபிடேட்டு போட்ட இவருக்கு முதல்வர் பதவியை வாங்கி கொடுத்த டிடிவி தினகரன் அவருக்கு துரோகம் பண்றாரு. ஒரு கேள்வி வச்சிருக்கேன். இவரு கூட உட்கார்ந்து இருந்து பிஜேபியில போய் உட்கார்ந்து இருந்து மாலை போட்டு மோடி பக்கத்துல ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கூட்டணி கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து மாலையெல்லாம் போட்டு வந்தாரு. G20 மாநாடுகள்லாம் போயிட்டு வந்தாரு. அவருக்கும் துரோகம் பண்ணிட்டாங்க. மொத்தத்துல துரோகத்தையே பண்ணிட்டு இருக்கிற இவர் அதிமுக கிடையாது, எடப்பாடி அணின்னு நீங்க ஒரு சிம்பிளா வச்சு எடப்பாடி அணின்னு சொல்ல. நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் இந்த இடத்துல. எடப்பாடி அணின்னு சொன்னாலும் இன்னைக்கு நம்ம நீங்க ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி பலது பேசும். சென்ற தேர்தலை சந்தித்தது சுப்ரீம் கோர்ட்ல அந்த பொதுக்குழு தீர்மானம் குறித்து சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும். இவங்க ஒரு அணியா இருக்காங்க, ஒரு கட்சியா இது இருக்கு. அதிமுகன்றது அவங்க கிட்ட தான் இருக்கு, பார்ட்டி ஆஃபீஸ் அங்க இருக்கு, கணக்கு வழக்குகள் இருக்கு, சின்ன வரும் சார். ரைட், ஆனால் வரும். அந்த நம்ம நாளை நம்ம இன்னைய கணக்கு வச்சு பேசுவோம். பன்னீர்செல்வம் எந்த ஒரு தனி கட்சி அன்னைக்கு தினகரன் சொன்னீங்க தனி கட்சி தனி சின்னம் அவரை நம்ம சேரணும். இப்போ ஓபிஎஸ் அது மாதிரி யோசிச்சாரா? ஒரு அமைப்பா யோசிக்கிறாரா, கட்சியா ஒருவேளை நீங்க சொல்லக்கூடிய இந்த சிக்கல் சட்ட சிக்கல் தள்ளி போகுது, தேர்தலை தாண்டி தள்ளி போகுது, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் மெயின்டைன் ஆகுதுன்னா ரெட்டையில அதிமுக அங்கனா ஓபிஎஸ் ரெட்டையில அதிமுக அங்க போகாது சார். அது நம்ம இப்சன் பண்றத சார். ஒன்னு முறைப்படி மதுசூதனம் மூலம் அதிமுக அஃபிடேவிட் போட்டு பெறப்பட்டது அண்ணன் ஓபிஎஸ். அவர் அவைத்தலைவர், இவர் பொருளாளர், இவங்க கையில் தான் ஒரு தடவை கொடுத்துருக்காங்க. இவரை இன்ட்ரீமராக உள்ள இணை ஒருங்கிணைப்பாளராக ஒரு ஜாயிண்ட் கையெழுத்து தான் போட விட்டோம் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில். அந்த இதுதான் கடைசி வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அது பூரா இடைத்தேர்தல் தான் வந்திருக்கு. இவர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி வேண்டான்னு போயிட்டார். ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க. தேர்தல் கமிஷன் பிரகாரம் முறையான, அதாவது அவங்களுடைய வெப்சைட்ல என்ன இருக்கு பாத்தீங்க சார்? அது வெப்சைட் மாத்தி இருக்கு. ஆனா ஒருங்கிணைப்பாளர் என்ன ஒருங்கிணைப்பாளர்ங்கறதையும் மாத்தல இல்ல. வெப்சைட்ல மாத்தல இல்ல. ரைட், புரியுது. நான் அப்ப பொங்கல் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் சார். மோடியை பிஜேபியை எதிர்த்துக்கிட்டு நிக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு இந்தாயா நீயே அதிமுக வச்சுக்கோ, நீயே ரெட்டையிலேயே வச்சுக்கோ சொல்லி பிஜேபி தான் விட்டுரு போயிடுவாங்களா?
சட்டம் இருக்குல்ல சார். சட்டம் அந்த சட்டத்தை தான் இன்னும் திறக்க போறாங்க. இடைத்தேர்தலுக்கு பிஜேபிக்கு தேவைப்படும் போது கர்நாடகா தேர்தலுக்கு தேவைப்படும் போது வச்சுக்கிட்டாங்க, திரும்பி கலத்தி விட போறாங்க. எத்தனை கீழ்கோர்ட் பார்த்தோம், எத்தனை மேல்கோர்ட் பார்த்தோம் சார். எல்லா வழக்குமே நீங்க நல்லா புரிஞ்சிருங்க, எல்லாமே இன்றி நாங்க இடைக்கால தடை கேட்கிறோம், எங்களுக்கு தரமாட்டுக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு இடைக்கால தடை கொடுக்குறாங்க, அதான் உண்மை. நீதிமன்றத்துக்கு நீங்க வேகமா அதிமுக தரப்புல இருந்து வேகமா பணி செய்தாலும் எல்லாம் செஞ்சாலும் ரெண்டு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அம்மா போன்ற ஆளுமை கிடையாது, அதனால விளம்பரம் கொடுத்து கூட்டணிக்கு ஆள் கூட்ட வேண்டிய கட்டாயம் ஒண்ணு அப்படின்றாரு. ரெண்டாவது, சட்ட சிக்கல்லாம் இன்னும் முடிஞ்சதா நீங்க நினைச்சுக்காதீங்க. இன்னமும் இந்த ஃபார்மிலாம் இருக்கு. நாங்க வருவோம், தேர்தலை ஒட்டி பாருங்க. அதிமுக ரெட்டைகளை எல்லாம் அவங்கள சொல்லாதீங்க, எடப்பாடி அணின்னு சொல்லுங்க. இந்த தேர்தலை நாங்க டிடிவியோட சந்திப்பதில் என்ன விஷயம்? அவர் தான் தனி கட்சி தொடங்கிட்டாரு, தனி சின்னம் வச்சிருக்காரு, அதிமுகவை மீட்டெடுப்பதில் உதவியா இருப்பாருன்றாரு. அவர் சொல்றதெல்லாம் பார்த்தா லாஜிக்கலா இருக்கா? இல்ல அண்ணன் நாஞ்சல் கோலப்பண்ணவர்களுக்கு இன்னுமே இந்த பழைய செய்தியை பேசுறதுக்கே ஆர்வமா இருக்காருங்க. புதுசுக்கு வரமாயிறாரு. நீங்க ஒரு மாசத்துல பாராளுமன்ற தேர்தல் வருங்க சார், அதை பார்க்கணும். இப்ப நீங்க சின்னம் எங்களுதா, கட்சி எங்களுதா அப்படிங்கிறதெல்லாம் பழைய செய்தி. நான் இன்னும் அந்த தினகரன் மேட்ரு, சசிகலா போக விரும்பல, எல்லாமே அடுத்த இருபதுக்கு வந்தாச்சு. இப்போ அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வகை சூடுவது எப்படி, இதை நோக்கி பயணிக்குது. இங்க மறைந்த அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஐயா பன்னீர்செல்வம் எடுத்த முடிவுகள் படி தினகரன் நீக்கப்பட்டார், ஒதுக்கி வைக்கப்பட்டார், சசிகலா விலக்கப்பட்டார். இதுதான் தெரிஞ்ச விஷயம். அப்போ விலக்கப்பட்ட பிறகு வியாக்கியானம் தேடி அவர் பொதுச்செயலாளர் ஆயிட்டார் தினகரன் சொன்னீங்கன்னா, யாரை எதிர்த்து ஆனார் பாருங்க, எதற்காக ஆனார், அமமுக ஏன் வந்தது, மதிமுக வந்த பிறகு அந்த கட்சி நிலைமை என்னன்னு பாருங்க. திமுகவை எதிர்த்து உருவான மதிமுக திமுகவோடு கூட்டு வைத்த பிறகு அந்த கட்சி காணாம கரைஞ்சு போச்சுங்க. கலைஞர் சொன்னாரு மதிமுகவை மறுபடியும் திமுகன்னு சொன்னாருங்க. இப்ப அமமுக அதிமுக எல்லாம் ஆயிடுது, எல்லாரும் வந்துட்டாங்க அந்த கட்சியில. சொல்லுங்க. அந்த கட்சியில எனக்கு தெரிந்து 99% நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாமே அதிமுகவோடு கரைந்து விட்டாங்க. எல்லாமே தாய் கிளம்புங்கிற பேர்ல இணைஞ்சிட்டாங்க. ஒரே இலக்கு தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு ஒரு இலக்கு என்ன, திமுகவை எதிர்கொள்வது, திமுக கூட்டணியை தோற்கடிப்பதை தாண்டி வேற நோக்கம் பாருங்க. ஒரு கேள்வி வச்சிருந்தா தொடரலாம். நீங்க திமுகவை எதிர்ப்பு அப்படின்ற ஒரே குறிக்கோள் தான் அதிமுகவுக்குன்னு சொன்னா, இந்த முறை பாஜகவையும் எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த பக்கம் டிடிவி ஓபிஎஸ், ஏன்னா அவர் ஒரு விஷயம் வடி மேம்போக்கா சொன்னார், அது 20-25 தொகுதிகளில் நீங்க பாருங்க டிடிவி தான் டிசைட் பண்ணாரு அதிமுக தோல்வியா அப்படின்னா, நீங்க எதிர்க்க வேண்டியது பல பேரால இருக்கு இந்த முறை. சார் ஒண்ணும் இல்ல, டிடிவி மட்டும் இல்ல, புதிய தமிழகம், சீமான், இன்னும் வைக்கிற சாதி அமைப்புகள் எல்லாம் போன 2021 தேர்தலில் தனித்து நின்னாங்க. தேமுதிக உட்பட எல்லாமே ஒவ்வொரு அணியா நின்னாங்க. பாத்தீங்கன்னா அவர்கள் அனைவருமே வாங்கி ஓட்டு கணக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு கட்சியுடைய வெற்றிக்கும் தோல்விக்கு காரணமா இருக்குங்க. அரசியல் அப்படி எல்லாம் பார்த்து நீங்க பயணிக்க முடியாது, யாரையும் தடுக்க முடியாது. ஆனா இது எல்லாமே தேர்தல் இருப்பாங்க. ஒரு சுயேட்சை வாங்கி ஓட்டு 7000 ஓட்டு, அங்க அதிமுக தோற்ற ஓட்டு 650 ஓட்டு. என்ன சொல்லுவீங்க? சுயேட்சை காரணம் சொல்லுவீங்க. இது இதையெல்லாம் நீங்க நம்பி எல்லாம் பண்ண ஒன்று. இரண்டாவது விஷயங்க, பாஜக என்பது அதிமுகவை ஒப்பிடுகிற போது அது கடைக்கோடியில் இருக்குங்க. தேர்தல் பாருங்க பாஜக நிலைமை. கடந்த காலங்கள்ல நம்ம கிண்டல் பண்ண எல்லா கிண்டல் பேசணும். ஒத்தை ஓட்டு பாஜகன்னு சொன்னோம், நோட்டாவுக்கு இணைய வாங்க முடியாதுன்னு சொன்னோம். இனி கொஞ்சம் கூடிக்கலாமுங்க, ஒரு 1000 ஓட்டு வாங்கலாம், 2000 ஓட்டு 3000 வாங்கலாம், அவ்வளவுடைய பாஜகவை பற்றி அதிமுக கவலை இல்லைங்க. அதனால இடைத்தேர்தல் வரைக்கும் கவலைப்பட்டோம் இல்லைங்க. அப்பவே நீங்க பாஜக வர வேண்டும் என்றோ வரட்டும் என்றோ எதிர்பார்க்கல. ஏன்னா அன்றைக்கு திமுக எதிர்கொள்ள வேண்டும், பாஜக கூட்டணி இருந்ததுங்க. கூட்டணி இருந்த கட்சிகள் நீங்க முறையிலே பேசினாங்க ஒழிய, பாஜக தேர்தலில் நிற்க வேண்டும் என்று திரு பன்னீர்செல்வம் ஐயா குறிப்பிட்ட போது கூட அதிமுக தான் போட்டியிடும் என்று துணிச்சலா பண்ணாங்க இல்லையா? அப்ப இங்க அதிமுக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான அந்த வாய்ப்புகளை மட்டும்தான் உருவாக்கும் ஒழிய மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பு தராதுங்க. பாஜக இணைச்சிட்டோம், சின்னம் கிடைச்சிரு, தேர்தல் மூலம் மிரட்டலாம், நீதிமன்ற வாய்ப்பு கொடுத்து இப்படி எல்லாம் அப்பாசி சொன்னீங்கன்னா ஜனநாயகம் பாராட்டு போயிருங்க. நீதிமன்றம் நீதி என்பதெல்லாம் கேலிக்குத்தம் ஆகுங்க. அது வரல. இதுவரையிலும் உச்ச நீதிமன்றம் வரையிலும் முறையான தீர்ப்புகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இனி அடுத்தடுத்து எந்த வாய்ப்புகளுமே எதிரிகளுக்கு அந்த துறைகள் கிடையாதுங்க. துரோகம் பண்ணிட்டாங்க, நீக்கப்பட்டாங்க. அதனால இனி அதிமுகவின் பாதை என்பது தேர்தலை நோக்கி பயணிக்குதுங்க. அதுக்கு இடைப்பட்ட எந்த செய்திக்கும் அதிமுக மயங்காது, தடுத்து சார்.
இங்க ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, நாங்க டிடிவி அவர்களோட கை கோர்க்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசுறாங்க, ரைட்டு. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம திரும்பி பார்க்கும்போது கூட இருந்ததாக போன முறை கூட்டணியில் இருந்ததாக சொல்லப்படக்கூடிய தேமுதிகவோ பாமகவோ எந்த அது அது வந்து அது இன்னமும் நம்ம வந்து அது ஒரு டைசியா இருக்கு. அப்ப அதிமுக அப்படின்ற அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை பல பேர் இங்க வருவாங்கன்னு பல தடவை ஜெயக்குமார் கூட சொல்லியிருக்காரு. அந்த கூட்டணியில இருந்து மாற்றம் வரும்லாம் சொன்னாரு. பட் அதற்கான சமிகைகள் தெரியுதா, இல்ல நம்ம வேற பிளான்ல போறாங்களா அதிமுக? பரத் சார், நீங்க 96வது ஆண்டு அம்மா அவர்கள் தோல்வி அடைந்த பிறகு பாத்தீங்கன்னா எந்த கட்சியுமே அதிமுகவை நோக்கி வரல, பயணிக்கல. அவ்வளவு மோசமா அதிமுகவை நினைச்சாங்க. ஆனா 98ல பல்வேறு கட்சிகள் அதிமுக நோக்கி வந்தது அம்மாவே தேடி தேடி போனாங்க. நீங்க அம்மா வந்து உலகம் போட்டும் தலைவிதான். ஆனா ஒவ்வொரு சின்ன சின்ன கட்சியினுடைய அலுவலகத்துக்கு தேடியே போனாங்களே. மதிமுக அலுவலகத்துக்கு போனாங்க, குறிப்பா பாமக அலுவலகம் மாடிப்படி ஏறி மேல போகணும், அதுல பயணிச்சே போனாங்க. அப்போ சில நேரங்களில் அரசியலை பொறுத்தவரை தேக்கு மாதிரி நிமிடணுங்க, நாணல் மாதிரி வளையணும். இதுதான் அரசியல் யுக்தி. இது வந்து எல்லோருக்குமே பொருந்துங்க. இந்த பொருத்தத்தின் அடிப்படையில் தான் கடந்த கால அரசியல்ல இந்திரா காந்தி அவர்களை எதிர்த்து மிசாவை கண்டு அடிபட்டு துன்பப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் மிசாவை பத்தி பேசுகிற திமுக காங்கிரஸோடு கைகோர்த்ததுங்க. ஒற்றை வரி பதில் கேட்கிறேன் உங்ககிட்ட. ஒருவேளை களத்துல ஒரு பக்கம் டிடிவியும் ஓபிஎஸும் கைகோர்க்கும் பட்சத்துல அதிமுக அதெல்லாம் பத்தி கவலை இல்லை அப்படின்னு களத்துல இறங்குதா, இல்ல அதற்கான வியூகம் இருக்கா? சார், நீங்க பரத் சார், தினகரன் அவர்களுக்கு கடந்த காலத்துல பார்த்தோம், தேர்தலில் அவர் இறுதியாக வாங்கிய வாக்கு 2.5% தான். அவங்க 25% நீங்க சொல்லலாம். அந்த 2.5% பிறகு கூட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் மகேந்திரன் வந்து முஸ்லிம்பட்டியில அதிக ஓட்டு வாங்கினது அவர்தான். அவரே அதிமுக நினைச்சார். அதே மாதிரி திருச்சியில் மனோகர் உட்பட நிறைய உண்டாங்க. இப்ப அந்த 2.5 பாதியா மாறும் நான் நினைக்கிறேன். ஓட்டு வங்கி இல்லாத கட்சி இல்ல, பெரிய அளவுல ஓட்டு வங்கியோட ஒரு கட்சி இருந்து அவரோட இணைய போறான்னு சொன்னீங்கன்னா பயம் இருக்கு. ஏற்கனவே ஜீரோ எடுக்கிற நீங்க ஒப்பிட்டு பேசுறது பயன் இல்லைங்க. ரைட், புரிஞ்சுச்சு. நான் முதல் கட்ட கருத்தா புரிஞ்சுக்கிறேன். ஆவின் வைத்தியநாதன் நம்மோட இணைஞ்சிருக்காரு. ஆவின் வைத்தியன் சார், ரொம்ப சிம்பிள். அவர் பேசுனது நீங்க கேட்டிருப்பீங்க சார். ஜீரோ கிட்டத்தட்ட இறங்கு முகமாக தான் அந்த வாக்கு சதவீதம் இருந்துட்டு இருக்கு. 2 பேர் என்ன 3 பேர் சேர்ந்தா கூட வாக்கு வங்கி அப்படின்னு பார்த்தா சரிஞ்சு போயிருக்கு. இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன இருக்கு, பாஜகவும் நம்ம கிட்டத்தட்ட ஒத்த ஓட்டு பாஜக தான் அவர் வந்து அவருடைய பாணியில அவர் சொல்றாரு. பாஜகக்கு இன்னும் அன்டெஸ்டட் தனியா நின்று எந்த அளவுக்கு பண்ண போறாங்கன்னு தெரியாது. 2% குறைஞ்சிருக்கிற தினகரன் தனியா ஓபிஎஸ் களம் காணலை இது வரைக்கும், அன்டெஸ்டட்னு சொல்லலாம். இதெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் நீங்க தாங்க சொல்றீங்க, எங்களுக்கு எந்த பயமும் இல்லைங்க, நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு நாங்க பாட்டு போயிட்டு இருக்கோம், ஒற்றை இலக்கு திமுக மட்டுமே வீழ்த்துவது, நீங்க என்னோடாலும் பேசுங்கன்றது தான் அவருடைய வாதமா இருக்கு. அவர் வந்து 96ல் அம்மா வந்து தோல்வி அடைஞ்சாங்க, தோல்வி அடைஞ்சாங்கன்னு அவர் சொல்றாரு. 96லேருந்து அம்மா வந்து 2 ஆண்டுகளில் மீண்டும் 98ல் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. பாராளுமன்ற தேர்தல், பாராளுமன்ற அன்னைக்கு கூட பிஜேபியோட கூட்டணியில் வந்தாங்க. பிஜேபி இல்லாமல் அம்மா வரல. பிஜேபி 5 தொகுதியில் நின்னாங்க. அதில் 3 தொகுதி 4 தொகுதி வெற்றி பெற்றாங்க. அதிமுக பாஜக வெற்றியா, பாஜக 2 பேரும் சேர்ந்து இது வந்து கூட்டணின்னு வரும்போது 2 பேரும் சேர்ந்து வெற்றி தான் அது. உடனே பாஜக அன்னைக்கு எல்லாருமே கை கொடுத்தாங்க, அண்ணன் வைகோ எல்லாருமே கை கொடுத்தாங்க. அதனால அந்த வெற்றி சாத்தியமானது. அம்மாக்கே தனித்து போட்டியிட்டா தோல்வி அடைஞ்சிடும்ன்றதுனால தான் பிஜேபியோட இணைஞ்சாங்க. இவர் பிஜேபி இந்த நேரத்தில் பிஜேபி அப்புறம் பாரத பிரதமர் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக போற்றக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியை விட்டுட்டு வந்து எங்கே போய் இவர் ஜெயிக்க போகிறார்? 8 தேர்தலில் தொடர்ந்து தோல்வி. 8 தேர்தலில் அதுல 7 தேர்தல் ஓபிஎஸும் சேர்ந்து ஓபிஎஸ் அண்ணா இருந்தார், மறுக்கவே இல்லை. அவர்கிட்ட முதலமைச்சர்கிட்ட அதிகார மையம் இருக்குமா இருக்காதா? முதலமைச்சர்கிட்ட அதிகார மையம் இருந்தது. முதலமைச்சர் தான் வந்து அவர் அண்ணன் ஓபிஎஸும் சொல்லிட்டாரு, 2021 கூட சொல்லிட்டாரு. முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டு இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரதம வேட்பாளர், முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டாரு. எல்லாம் சொல்லிட்டு அண்ணன் ஓபிஎஸ் சொன்னதை தென் மாவட்டங்கள்லையோ இல்லை வட மாவட்டங்கள்லையோ அவர் கேண்டிடேட்டுக்கு சீட்டு கொடுத்தீங்களா? எல்லாம் அண்ணன் சொன்னார். ஓபிஎஸ் அண்ணன் இருந்தார். ஒன்று நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்க? ஒரு முதலமைச்சராக நீங்கள் இருந்தீங்க, சர்வ பலத்தோடு நீங்கள் இருந்தீங்க. அதோட விட்டுருங்க. நான் என்ன கேட்குறேன், கடைசியாக அண்ணன் ஓபிஎஸ் இல்லை ஈரோடு கிழக்கு தொகுதியில். தமாக வாங்கின ஓட்டை விட நீங்கள் எவ்வளோ கம்மி குறைச்சி வாங்க? அந்த தேர்தல் இடைத்தேர்தல் எப்படி நடந்து நம்மளே பல சார் அவங்க வைக்கிறாங்க சார். அதே இடைத்தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2019 நடந்ததா இல்லையா? அன்றைக்கி அண்ணன் முதலமைச்சராக இல்லையா? அன்றைக்கி 22 தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் 13 தொகுதி வெற்றி பெற்றதா இல்லையா? கணக்கில் புரியுது. நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி வைக்கிறேன் சார். டிடிவி அவர்கள்
அமமுக நிக்க போறாரு, புரிஞ்சுக்கிறோம். ஆமா கட்சி இந்த பக்கம் அதிமுக இன்னை வரைக்குமே அதிமுக சட்ட ரீதியா இதான் அதிமுக ரெட்டையில இவங்க நிக்கிறாங்க. சரிங்க. ஓபிஎஸ் நிலைப்பாடு என்னவா நிக்க போறாரு? பாஜக நிக்க போறாரா, ரெட்டையில தாமரை வாங்கி நிற்க போகிறாரா, டிடிவியோடு சேர்ந்து அவருடைய குக்கர்ல நிக்க போறாரா, அவர் என்ன நிலைப்பாடு? இன்னமும் வந்து போராட்டம்னா அவர் சட்ட போராட்டம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. பக்கம் போயிட்டு இருக்கு. அண்ணன் டிடிவி வந்து அவர் முடிவு எடுத்துட்டாரு, இந்த சட்ட போராட்டம் நின்று தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லன்னு சொல்லி அமமுக ஆரம்பிச்சு அதிமுகவை மீட்புன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. தியாகதேவி சின்னம்மாவும் ஐயா ஓபிஎஸும் அந்த சட்ட போராட்டத்துக்குள்ளே தொடர்ந்து நம்ம நம்பிக்கையோட போராடுறாங்க. நம்ம இது இத்தனை ஆண்டுகாலம் நம்ம வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதிமுக வேஷ்டி கட்டிட்டோம். அதிமுக வந்து எடப்பாடி இல்லை, இது புரட்சித் தலைவரோட இயக்கம். அதில் புரட்சித் தலைவர் வழிநடத்திய இந்த இயக்கத்தை விட்டு நம்ம எந்த சூழ்நிலையிலும் இந்த இயக்கத்துக்கு எதிராக நம்ம இருக்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணி பார்க்குறாங்க. அந்த போராட்டம் சட்ட போராட்டம் கொஞ்சம் சட்டம் உடனே வெல்லாது இல்லை, கொஞ்சம் தர்மத்தின் வாழ்தனை சூதுகவும் மீண்டும் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி அடுத்த கோலை பண்ணிட்டு கேட்டால் அவரும் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்து. பட் இருந்தாலும் உங்ககிட்ட அந்த கேள்வி மறுபடியும் கேட்பது தவறலன்னு நினைக்கிறேன். என்னன்னா 2019 அம்மா இறந்த அந்த கொஞ்ச நாட்கள் இருங்க, இந்த முடிச்சிடறேன். அண்ணன் சொன்ன பதில் கேள்வி வச்சிருக்கேன், நீங்க மொத்தம் வாங்கிட்டு பதில் சொல்லுங்க. அன்னைக்கு வந்து குடும்பத்து அரசியல் அவங்க யாருமே உள்ள வரக்கூடாதுன்றதான் கையில் எடுத்தாரு ஓபிஎஸ். இன்னைக்கு ஆனா அவங்களோட கரம் கோக்குறோம், இந்த பக்கம் நாங்க இபிஎஸ் வீழ்த்ததே குறி அப்படின்னா மக்கள் இது எப்படி புரிஞ்சுப்பாங்க? அன்னைக்கு தர்மயுத்தம் நடத்தினீங்க, அன்னைக்கு நீங்க தான் வந்து ஆறுமுக கமிஷன் கேட்டீங்க, ஆறுமுகசாமி கமிஷன்லாம். இன்னைக்கு நீங்க வந்து இல்லைங்க நாங்க வந்து இபிஎஸ் வீழ்த்துவோம் சொன்னா அது எப்படி? பரத், அன்னைக்கு அவர் வந்து தர்மயுத்தம் நடத்தினது சரி. அவரை வந்து ஒரு வாரத்தில் கடைக்கோடி அமைச்சர்கள் 34வது அமைச்சராக கூட, அந்த அமைச்சராக 3 முறை முதலமைச்சராக இருந்தவருக்கு அந்த வாரத்தில் ஒரு இடத்துல கூட அமைச்சரவையில் இல்லை. அவர் அன்னைக்கு எடப்பாடி கூட செஞ்சிருக்க முடியாது. அன்னைக்கு எடப்பாடி சொல்லி தான் அதை செய்தாங்க. அன்றைக்கி ஒரு வாரத்தில் கூட ஒரு லிஸ்ட்டில் இருந்து அண்ணன் டிடிவி எல்லாரும் சேர்ந்து தான் அதை பண்ணாங்க. அன்றைக்கி அது என்ன கோவன்றது நம்மளுக்கு தெரியாது. அன்றைக்கி அவர் பண்ணால் இல்லை அன்றைக்கி வந்து நான் திரும்ப பல முறை இவங்களுக்குலாம் இவங்க கொலை பண்ணிச்சாருக்கெல்லாம் தெரியாது அந்த விஷயம். எதுக்கு அவர் தர்மயுத்தம் போய் அங்கே மெரினா கடற்கரையில் இருந்தார்னா, அன்றைக்கி அண்ணன் எடப்பாடியார் 35 சட்டமன்ற உறுப்பினர் அவர் கையில் இருக்கிறாங்க. அண்ணா உன்னை இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்திட்டாங்க கார்டனில், போயஸ் கார்டனில், நீங்கள் போங்க நாங்கள் பின்னாடியே உங்கள் பின்னாடி வரேன்னு சொல்லி அவரை புதுசாக அனுப்பி அவரையும் டாக்டர் மைதிரியை அனுப்பிச்சி வச்சுட்டு உங்கள் பின்னாடி போகாமல் பாய்ஸ் கார்டனுக்கு யூட்டர்ன் போட்டு போன விவகாரம்லாம் நம்மளுக்கு பழைய விஷயம். அரசியல் இன்னைக்கு தேர்தல் காலத்தில் அண்ணன் சொன்னார்ல 2.5% வாக்கு தான் வச்சிருக்க போன நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் டிடிவி 2019 அவர் வாங்கின ஓட்டு சதவீதம் வந்து 5.5 ஓட்டு சதவீதத்துக்கு மேலே வாங்கியிருக்காரு. சட்டசபை தேர்தல் இல்லை நான் முடிச்சிடறேன் சுருக்கமா. சட்டமன்ற தேர்தலில் அவர் கிட்டத்தட்ட 3% ஓட்டுக்கு வாங்கியிருக்காரு. அதில் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம்ல அதிகப்படியான ஓட்டு வாங்கினார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிமுக தோத்த ஓட்டு மொத்தத்தையும் அவர் வாங்கியிருக்காரு. அந்த 3% ஓட்டு இருந்திருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்குமா இல்லையா? நாங்கள் சொல்ல பாரதிய ஜனதா மூத்த தலைவர், மூத்த முன்னோடி எச் ராஜா அவர்கள் அரங்கத்தில் நம்மளோட இணைந்திருக்கிறார். கலை சார், ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி சார். 40 தொகுதி நாங்கள் ஜெயிக்கிறோம், நாங்கள் காட்டுறவங்க தான் பிரதம மந்திரி. இந்த பிரதம மந்திரி வேட்பாளர் சொல்லி ஜெயிக்கிறது அதெல்லாம் கிடையாது. இது மாதிரி அது மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க, நாங்கள் செய்கிறோம் அப்படின்றது எந்த தன்னம்பிக்கையா, அது ஒரு தைரியமா? முதல் கேள்வி. ரெண்டாவது, இபிஎஸும் இல்லை, ஓபிஎஸும் இல்லை, இன்னைக்கு டிடிவி தனியாக ஒரு தென் மாவட்டங்கள் எப்படி சமாளிக்க போகிறாங்க? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லக்கூடிய சேலம், கோயம்புத்தூர் அந்த மாதிரியான பெல்ட்டில் கூட பாஜக, அதுவும் இவங்க கூட்டணியாக வந்தால் எப்படி சமாளிக்க போது? எந்த தைரியத்தில் அவங்க சொல்கிறாங்க? அதே நேரத்தில் ஓபிஎஸ் நிச்சயமாக ஜெயிக்க மாட்டார் இபிஎஸ்ன்னு சொல்கிறாரு. இதை நம்ம இந்த பேச்சு எப்படி புரிஞ்சுக்கணும்? தேர்தலுக்கு முன்னாடி அப்படி தான் பேசி ஆகணும். ஓபிஎஸ் அப்படி தான் பேசி ஆகணும், இபிஎஸ் அப்படி தான் பேசி ஆகணும். தேர்தல் தான் என்ன நடக்குங்கிறத சொல்ல போகுது. நீங்கள் இந்த சட்ட போராட்டத்தை ஓபிஎஸ் இனிமேல் எங்கே நடத்துவார்னு எனக்கு தெரியல. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இறுதி, அதுக்கு மேலே என்ன இருக்குது? நீங்கள் பெஞ்சுக்கெல்லாம் போக முடியாது. இந்த பிரச்சனைக்காக பெஞ்சுக்கு போக முடியாது. அதுக்கு அது தேர்தல் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது இருக்கும்பீங்க சிவில் கேஸு. சிவில் கேஸ் என்னங்க, அது இட் வில் டேக் டைமுங்க, சீக்கிரமாக முடிங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க இவங்க கேட்டதுனால. பட் அவளை குயிக்காக முடிப்பாங்களா? சிவில் கேஸுங்கிறதே நார்மலாக 1 or 2 years ஆகும். 1 year ஃபாஸ்ட்டுன்னா கூட ஃபாஸ்ட் ட்ராக்லன்னா 1 year ஆகும். 1 yearக்குள்ளே நீங்கள் சட்டமன்ற இது நாடாளுமன்ற தேர்தல் வந்துடுதே, அதில் நீங்கள் எங்கே கட்சியே இல்லையே உங்கள்கிட்ட, நீங்கள் எப்படி அதை சந்திப்பீங்க? நீங்கள் நிச்சயமாக அதிமுகவுக்கு அதுக்குள்ளே கிளைம் பண்ணவே முடியாது. ரைட்டு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததுனால என்ன சொல்றாருன்னா, ஃபார்ம் வரும் சார், சைன் பண்ணணும் சார், அது வந்து இடைத்தேர்தலில் இப்போ நாங்களும் எங்கள் கிட்ட கேட்பாங்கன்றதான் அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. ரைட்டு. அது இடைத்தேர்தலை தாண்டி இடைத்தேர்தலில் வந்து கொடுத்தது தற்காலிகமானது. அது சொல்கிறது தானே, தற்காலிகமானது. அதுக்கடுத்து அவங்க
பெர்மனெண்ட்டாக கொடுத்தாங்க, பெண்டிங் சுப்ரீம் கோர்ட் கேஸ். ரைட்டு அந்த கேஸும் அவங்களுக்கு சாதகமாக வந்தாச்சு. ரைட்டு. இனிமே என்னமும் இல்லையா சரி சார், இப்போ சின்னமும் இருக்கு, எல்லாமே இருக்கு, நீங்க இருந்தா கூட ஜெயிக்க முடியாது அப்படின்றது அது வேணா சொல்லலாம். அது யார் வேணா யாரையும் சொல்லலாம். நீங்க இப்போ பாஜக என்ன சொல்லணும், திமுக ஜெயிக்கும்னு சொல்லுவாங்களா? திமுக பாஜக ஜெயிச்சிருன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நாங்கள் தான் ஜெயிப்போம், 40க்கு 40ன்னு திமுக சொல்லிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட சொல்கிறாரு, இன்னைக்கு கூட முதல்வர் பேசியிருக்காரு, ரைட்டு 40 நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு, இல்லையா? அதெல்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் வேற விஷயங்க. சொல்கிறதா நடக்குது, ஒப்பீனியன் போல் சொல்கிறதே. நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? ஏன்னா தொடர்ந்து பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லக்கூடிய வாதம் என்ன, அதிமுக இல்லைன்னா பாருங்க நாங்கள் பாஜக விட்டு வந்துட்டோம், சிறுபான்மையினர் எங்களை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வேணா பாருங்க, மிகப்பெரிய கூட்டணி, பலமான கூட்டணி எடப்பாடி தலைமையில் அமையும்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு கோலப்பன் சார் சொன்னது என்னன்னா, சார் விளம்பரம் போட வேண்டியதாக இருக்குது, அவங்க வாங்க எங்கள் கூட்டணிக்கு யாராவது வாங்கன்ற. அது மெகா கூட்டணி அமைப்பதெல்லாம் எனக்கு சிக்கலான விஷயம் தான், நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப காலமும் இல்லை, 3 மாதம் தான் இருக்குது. பட் என்டிஏ கூட்டணியில் ஏற்கனவே இருந்த கட்சிகள் அவங்க பாஜக பக்கம் போறேன்னு சொல்லவே இல்லையே இதுவரை யாருக்குமே. பாமக, தேமுதிக எல்லாருமே இன்னி கூட பாஜக பக்கம் போறோம்னு சொல்லலை, அதிமுக பக்கம் போறோம்னு சொல்லலை, 2 பக்கமும் சொல்லலை. அவங்க இன்னும் நடுநிலையில் இருக்கிறாங்க, முடிவெடுக்காமல் இருக்கிறாங்க. அவங்க எப்படி முடிவெடுப்பாங்க நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் என்ன இருக்குங்க உங்களுக்கு, நீங்கள் இப்போ தேமுதிக சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் அங்கீகாரம் வாங்கணும், மாநில அங்கீகாரம் கட்சிக்கு வாங்கணும், அதுதான் முதலான கோரிக்கையாக வச்சுருக்காங்க. அந்த மாநில அங்கீகாரம் வாங்கினா அவங்க எங்கே போகணும்? அதிமுகட்டு தான் போகணும், வாக்குகள் கூட வாங்கணும். மாநில அங்கீகாரம்னா நீங்கள் இப்போ மொத்த பெர்சன்டேஜில் நீங்கள் இவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்கணும். அது அதிக பெர்சன்டேஜ் வாக்குகள் வாங்கணும்னா பாஜகவோட கூட வாங்க முடியுமா? பாஜக இங்கே என்ன வாக்கு வங்கி இருக்குது? அதிமுக ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அது குறைவாக கூடாங்கிற வேறு விஷயம். அது 30 20 தேர்தல் தீர்மானிக்கும். ஆனால் அங்கே போய் அங்கே தானே போவாங்க அவங்க. அதுக்குன்னா 2 MP ஜெயிச்சா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாநில அங்கீகாரம் கிடைச்சிடும் கட்சிக்கு. ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ராஜ்யசபா MP கேட்குறாங்க. அது ஏன் கேட்குறாங்க? அது கேட்குறதுக்கு என்ன நோக்கம் இருக்க முடியும்னா, மத்தியில் வந்து ஆட்சி வந்தால் பாஜக ஆட்சி வரும், ஆல்மோஸ்ட் அது கிளியர் ஆகிடுச்சுல்ல, வரும், அப்போ நம்ம வந்து ஒரு மந்திரி பதவி வாங்கிக்கலாங்கிற எண்ணம் இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? தேமுதிக, பாமக போன்ற கட்சிகளுக்கு மாநிலத்தில் மந்திரியாவுக்கான வாய்ப்பே இல்லை. ஒரு காலகட்டங்களில் இந்த தேமுதிக, பாமகலாம், இந்த அதிமுக, அதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம், அந்த ஷஃப்லிங் ஸ்டிஃப்லிங்லாம். இங்கே சொல்லப்பட்டது என்னென்னா, அங்கே இருக்கிற திமுக கூட்டணியே சலசலக்கும், பல பேர் இங்கே வரப்போகிறாங்க, பார்த்துட்ருங்க தான் DJ குமார் போன்றவர்கள்லாம் சொன்னாங்க. அப்போ இந்த தேர்தலை சந்திப்பதற்கு என்ன வியூகம் இல்லை? திமுக கூட்டணி வந்து ப்ரீமெச்சூர். இப்போ அவங்களுக்குள்ள பல சிக்கல்கள் வந்துகிட்டே இருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பல சிக்கல்கள் கொடுக்குறாங்க. மதுரையை தரமாட்டேங்கிறாங்க, கொடுக்கக்கூடாதுன்னு திமுககாரங்க சொல்கிறாங்க, சண்டை போடுறாங்க. மதுரையை கொடுக்கக்கூடாது, கொடுத்தா நாங்கள் வேலை செய்ய மாட்டோங்கிறாங்க. அந்தளவுக்கு அங்கே மாநகராட்சியில் துணை மேயராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் இருக்கார், மேயராக திமுககாரர் இருக்கார். 2 பேருக்கு இடையில சிக்கல் வந்து அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி துணை மேயரை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கொலைவெறி தாக்குதல் திமுககாரங்க நடத்தினாங்க. ஸோ அதுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அந்த மதுரை முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. புரியுது நீங்க சொல்ல. இருந்தாலும் அதே மாதிரி உரசல் விரிசல் அல்ல அப்படின்றத பேசுறாங்க. இல்லை, அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் சீட்டு கம்மியாக கொடுக்குறதுங்கிறது முடிவில் இருக்காங்க. திமுக என்ன முடிவில் இருக்காங்கன்னா, 25 இடத்துல குறைந்தபட்சம் நாங்கள் நிற்கணும் முடிவு பண்ணுறாங்க. அந்த ஒரு முடிவில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, அடுத்து மத்தியில் அமையக்கூடிய ஆட்சியை நாங்கள் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். புரியுது. அதே தான் இவரும் சொன்னார் எடப்பாடியார். நான் கேள்வி என்ன வைக்கிறேன் அப்படின்னா, 7 தேர்தல் தோல்வின்னு சொன்னாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் பயணப்பட்டாலும் தேர்தலெல்லாம் இபிஎஸ் தான் வச்சு சந்திச்சது. இந்த தோல்விக்கு அப்புறமா கட்சி கலகலக்கும், தொண்டர்கள் பின்னாடி இருக்க மாட்டாங்க, அதற்கு ஜெயிக்க வேண்டிய கட்டாயம். இந்த தேர்தல் ஏதோ ஒரு வகையில் இபிஎஸ்க்கு ஒரு ஆசிட் டெஸ்ட் அப்படின்றது தான். நிச்சயமா ஆசிட் டெஸ்ட் தான். இபிஎஸ்க்கு மட்டும் கிடையாது, ஓபிஎஸ்க்கும் ஆசிட் டெஸ்ட் தான். அவர் ஹஸ் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப்ல. 2 பேருக்கும் ஆசிட் டெஸ்ட் நான் இல்லைன்னு சொல்லலை. அது தேர்தல் தான் முடிவு பண்ணும், யாருக்கு பலம் இருக்குது, தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னு சொல்லி. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், கட்சி அவங்ககிட்ட இருக்குது, சின்ன இருக்குது, உங்கள்கிட்ட இல்லையே, நீங்க என்ன செய்ய, அது எப்படி சந்திக்க போறீங்க? சார் எங்க கிட்ட கட்சி இருக்கு, சின்னம் இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்றது தான் அவருடைய ஒத்தை வரியான. சார் சின்னத்தை பத்தி பேச முடியாது சார், அது தேர்தல் கமிஷன் கடைசி நேரம் எடுக்கிற முடிவு. சார் நான் என்ன சொல்றேன், ஒரே நாள் பீகார்ல காலையில் ஒரு கட்சியில் இருந்து முதல்வர் ரிசைன் பண்ணிட்டு சாயந்தரமே இன்னொரு
முதல்வர் ஆறார். பார்த்தீங்களா, இன்னொரு கூட்டணி வச்சு முதல்வர் ஆறார். அதெல்லாம் நீங்கள் வந்து இன்னும் இருக்கிற இன்னும் 2 மாத காலத்தில் என்னெல்லாமோ நடக்க போகுது. கூட்டணி பாரத பிரதமர் மோடி வந்து இங்கே கூட்டணி கட்சிகளோட பேசின பிறகு மாற்றங்கள்லாம் வரப்போகுது. அப்போ யார்கிட்ட கட்சி இருக்குது, யார்கிட்ட சின்னம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். இது ஒன்றும் ஒளிவு முறைவு கிடையாது சார். எல்லாமே என்ன சொல்றேன் சார், நான் என்ன கேட்குறேன், என்ன சார் பிரதமரால எப்படிங்க சார், நான் என்ன கேட்குறேன், தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் விட்டு கொடுக்க தெரியுது, நாங்கள் விட்டு கொடுக்குறோம். இதே பிஜேபி வந்து பேசி நாங்கள் விட்டு கொடுக்குறோம், உங்களுக்கு ரெட்டையில சின்னத்தை தராங்க, 66,000 ஓட்டு தோற்று போனீங்க, பிஜேபியோட ஆதரவு இல்லைன்னா அன்னைக்கு டெபாசிட்டும் போயிருக்கும் ஈரோடு. ரெண்டாவது கர்நாடகாவில் கொடுத்தாங்க. ஏன் நீங்கள் யாருக்காக விட்டு கொடுத்துட்டு புலிகேசியை ரிசைன் பண்ணிட்டு வந்தீங்க? அங்கே அதிமுக ரெட்டையில நிற்க வேண்டியதானே? ஏ ஃபார்மில் பழனிசாமி கையெழுத்து போடலாம், இங்கேயாவது தமிழ் மகன் ஹுசேன் கையெழுத்து போட்டார். இன்னொன்று சொல்கிறேன் சார், இவர் சிறுபான்மையினர்னு சொல்லி ஏமாத்துறாருல. நார்வேல் தொகுதியில் நார்வேலில் பிறந்து வளர்ந்த தமிழ் மகன் ஹுசேன் அவைத்தலைவர் தானே, அவரை எம்பி கேண்டிடேட்டை நிப்பாட்டுவாரா எடப்பாடி பழனிசாமி? சொல்லுங்க பாப்போம். ஒரு சிறுபான்மையினர் நிப்பாட்ட சொல்லுங்க, அவரை கொண்டு வந்து நிப்பாட்டு வர சொல்லுங்க சார். அவரை யாரும் நம்ப மாட்டாங்க. நம்பிக்கை இல்லாதனால எந்த கூட்டணி கட்சியும் அவர்கிட்ட போய் நிக்காது. வேணும்னா இவரை காட்டி மற்றவங்கள்ட்ட பேரம் பேசுறாங்க. நாங்க அண்ணா திமுக போறோம், எங்களுக்கு இவ்வளவு பெட்டி தாராங்க, இத்தனை சீட்டு தாராங்க, இவங்கள வச்சு சீன் போடுவாங்க. ஓபிஎஸ்ஐ பத்தி பேசும்போது மோடி வருவார், பாஜக முடிவெடுக்கும், நாங்க அதை ஒட்டி நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, இன்னொருத்தரும் வரணும் அப்படின்ற இடத்துல. ஆனா அங்க ஒரே ஒரு விஷயம் தான் அங்க பேசப்படுகிறது. அதிமுக தொடர்ந்து என்னன்னா களத்துக்கு போறாங்க. நான் சொன்ன மாதிரி திமுக எதிர்ப்பு அப்படின்றதுக்கான அறிக்கைகள் தினந்தோறும் வருது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் பேசப்படுகிறது. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராட்டங்கள், அறிவிப்பு, எதுவாக இருந்தாலும் தன்னை வந்து பிரதான எதை சார் பண்ணுனாங்க அதை சொல்லுங்க சார். நான் என்ன கேட்குறேன், என்ன பண்ணுறாங்க சார்? ஆர் ராசா பேசுனதை வச்சு நீங்கள் நேற்று போராட்டத்தை பேசாதீங்க. ஆர் ராசாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங். கழிஞ்ச தடவை இதே மாதிரி தான் ஆர் ராசா வந்து எடப்பாடி பழனிசாமியோட அம்மாவை பேசிட்டாரு. பாரத பிரதமர் மோடியே வந்து தாராபுரத்தில் பேசுனதுனால தான் இவர் ஜெயிச்சாரு, கொங்குல ஜெயிச்சாரு. அதே மாதிரி இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏதோ ஒன்று இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் தேர்தல் நேரத்தில் தான் ஆண்டிமுத்து ராசா பேசுகிறாரு. தலைவரை பேசுறதுக்கு தகுதி இல்லாதவன்லாம் பேசுறதுக்கு காரணம் இவங்கெல்லாம் வந்து போராட்டம் நடத்துறதெல்லாம் இல்லை, இவங்களை வெளிப்படுத்துறதுக்காக அது திமுகவோட ஒரு கூட்டணி வச்சு பேசிட்டு இருக்காங்க. எங்க பக்கம் இருக்காங்க. அதனாலதான் எங்க அண்ணன் தெளிவா சொல்லிட்டாங்க, தரங்கட்டவங்களை பத்தி என்கிட்ட பதில் பேசாதீங்க. கோடி தொண்டர்கள் எங்க பக்கம் இருக்கு. 1.5 கோடி சார், மொத்தமே 6 கோடியா 7 கோடி மக்கள் தொகை சார். அவர் 2 கோடி உறுப்பினர்களை கையில் வச்சிருக்காரு. அவர் ஏன் சார் நீ பார்க்கணும்? மொத்தம் 40 தொகுதியில் ஆளை போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, எதுக்கு கடையை விரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு? வாங்க வாங்க வாங்கன்னு எதுக்கு? ஒரு தலைமை கழகத்தில் தொண்டர்கள் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கத்தில் வந்து ஏன் இப்படி பாலடைச்சிட்டு இருக்கீங்க? 40 தொகுதி விட்டுட்டு பாருங்க, யாரை விடுவாரு? இங்கே முனுசாமி பையன், அங்கே அப்புறம் நான் சொல்கிறேன் எல்லாரோட வாரிசுகள் தான் விடுவாரு. அப்போ வாரிசு தான் விடுவாரு சார். நாங்கள் சார் ரவீந்திரநாத்தை விடும்போது நீங்கள் 2 எல்லாரும் முடிவு எடுத்தானே இங்கே விட்டீங்க. நீங்கள் எல்லாரும் முடிவு எடுத்து விட்டீங்க. வெற்றி பெற்று வந்தாரா வரலையா? 40ல் அந்த தொகுதி வெற்றி பெற்று வந்தா சார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் சார், அவருடைய சொந்த தொகுதி எடப்பாடி தொகுதியில் 9,000 ஓட்டு தோத்து போனார் சார் 2019. அப்புறம் எப்படி சார் நீங்க அவரை நம்ப முடியும்? அதை விட சொந்த வார்டுல சார், அவரோட சொந்த வார்டுலயும் தோத்து போனாரு. நான் குறுக்கிடு, சின்ன குறுக்கிடு, ரொம்ப சுருக்கமா ஏன்னா நான் அங்க போனோம் பொங்கலூர், நீங்க சுருக்கமா. அதாவது 2 விஷயம் மட்டும் தான் சுருக்கமா சொல்லிடுறேன், ரொம்ப சுருக்கமா. ஒன்று வந்து பாஜகவை பிரதமர் மோடியை முன்னிறுத்தி 2019 கூட்டணியில் இருந்தப்போ அந்த ஓபிஎஸ்க்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டாங்க. அதனால் நான் இபிஎஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன். அதிமுக வாங்கின வாக்கு எவ்வளவு? 18%. ரைட்டு. அதே சமயத்தில் இபிஎஸ்ஸை முதல்வராக முன்னிறுத்தி 2021 வாங்கும்போது வாங்கின சதவீதம் என்ன? 34. இப்படி பார்க்கலாம். இருங்க திமுக விட 3% தான், 13 லட்சம் வாக்குகள். உள்ளாட்சியில் என்னாச்சு அது சொல்லுங்க. அதுக்கடுத்து உள்ளாட்சியில எம்ஜிஆரே உள்ளாட்சியில தோத்துருக்காரு. நீங்க சொல்ல வரது வச்சு எடப்பாடி பழனிசாமி உள்ளாட்சி தேர்தல்ல எத்தனை உள்ளாட்சி தேர்தல் நீங்களும் தான் இருந்தீங்க, அது வேற விஷயம். நீங்க விளைவிக்கிறீங்க, தோல்வி வந்தா விளைவிக்கிறீங்க. நாங்க விளைவிக்கல, எல்லாமே அவர் தாங்க போடுறாரு. பொங்கலூர் அவர்கிட்ட போனோன்றது, பொங்கலூர் அவர் ஒரே விஷயம் சொல்லிடுறேன், நீங்க அவர்கிட்ட போங்க. முக்கியமான 2வது விஷயம் சொல்லிடுறேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப ஓபிஎஸோடையும் தினகரனோடையும் கூட்டணி அமைப்பதில் பாஜக அவசரம் காட்டலை, யோசனையில் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இவங்களோட இருந்தால் கிருஷ்ணசாமி வரமாட்டேங்கிறாரு,
3 தடவை இப்போ மோடி வந்தப்ப அவர் சந்திக்கிறதுக்கான டிமாண்டே வைக்கல. அவர் ரைட் இன்டர்வியூவே கேட்கல. வரேன் ஏன்னா அது ஒரு பேக்லாஸ் இருக்காங்க. பேக்லாஷ் நீங்க அது பாக்குறீங்க. புரிஞ்சுக்கோங்க. பொங்கலூர் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அவரு சார் சொன்னதுக்கான கோலப்பன் சார் சொன்னதுக்கான பதில் தான் அவங்க கிட்ட கேட்கலான்னு. நீங்க இபிஎஸ் தரப்புல இருந்து நீங்க என்னத்தான் செஞ்சாலும் என்னத்தான் பண்ணாலும் மக்கள் வந்து உங்களை பார்க்குற பார்வை துரோகிகளாக தான் பார்ப்பாங்க. ஒட்டுமொத்தமா அதிமுக இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள் வெளியே தான் இருக்காங்க. சட்ட சிக்கல்லாம் அப்புறம், ஆனால் இந்த தேர்தலே நீங்க சமாளிக்கிறது கஷ்டம். பொது சசிகலா, எடப்பாடி அண்ட் சசிகலா, தினகரன் அண்ட் ஓபிஎஸ் இல்லாம நிக்கிற பட்சத்துல இதே நிலைமை தான் அதிமுக தொடரும்ன்றது தான் அவருடைய எச்சரிக்கையா இருக்கு. சார், இரட்டைகளை மாதிரி திரு பன்னீர்செல்வர்களுக்கு 2 நோக்கம் தான். ஒன்று, அவர்களை நீக்க வேண்டும், அதுக்கு ஒரு தர்மயுத்தம். இன்னொன்று, அவர்களை சேர்க்க வேண்டும், அது தர்மயுத்தம். இந்த 2 தான். இந்த 2 பாத்தீங்கன்னா துரோகி யார், நண்பர் யாருன்னு தெளிவா தெரியுங்க. யாரால் என்ன நடந்து தெளிவா தெரியும். நீங்க அதிமுக வாக்கு ஐயா கலைசார் தெளிவா சொன்னார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாக முன்னிறுத்தி வாங்கிய வாக்கு இறுதியாக பாருங்க 35% கிட்ட வந்துருச்சு. அதே மாதிரி 75 இடங்கள் வெற்றி பெற முடிஞ்சதுங்க. ஒரு 13 லட்சம் வாக்குகள் தோல்வி. இது அதிமுக இறுதியா நடந்தது. இப்ப மற்ற வைத்தியநாதன் என்ன சொல்றாருன்னா, அதே நேரத்துல எடப்பாடி டிடிவியும் சேர்த்து இருந்தா நீங்க சொன்ன 75ன்றது 118 கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றாரு. இல்ல சார், நீங்க அப்படி வேண்டாம். நீங்க அந்த மாதிரி நீங்க வட மாவட்டங்கள்லயே, கொங்கு மாவட்டத்தில் சில பகுதிகள், தென் மாவட்ட சில பகுதிகளில் வந்து அவர்கள் டிடிவி இல்லாமே சில சில தோற்கப்பட்டதுங்க. அது நீங்க ஒப்பிடே அரசியல்ல கணக்கு போக முடியாதுங்க. அது ஒரு விஷயம். இன்னொன்று, 1977 89 தேர்தல் வரைக்கும் திரு கருணாநிதி அவர்கள் வெற்றி பெறவே முடியல. என்ன காரணம்? அதுக்கு பிறகு அம்மா 96 படுதோல்வி, அவரே தோத்தாங்க. அதற்கு பிறகு பாருங்க, பெண்ணாகரத்துல அதிமுக டெபாசிட் போச்சு. அதுக்கு முன்பாக ஐயா சொன்ன மாதிரி, கலையா சொன்ன மாதிரி, எம்ஜிஆர் அவர்களுக்கு உள்ளாட்சியில படுதோல்வி, திமுக மாபெரும் வெற்றி. நாடாளுமன்ற தேர்தலில் சிவகாசி கோபியை தவிர 38 இடங்களிலும் அதிமுக எம்ஜிஆர் தலைமையில் தோல்வி. இது அரசியல் இங்க நடந்தது. பிறகு சுதாரித்துக் கொண்டு வெற்றி பெற்றாங்க. இப்போ ஒண்ணு இல்ல, 2019 பாஜக இணைந்த பிறகு அதிமுக சுதாரிக்கவே மாட்டீங்கன்னு பொங்கலூர் சார் நீங்க தொடரலாம். நீங்க இல்ல அதெல்லாம் எம்ஜிஆர் அவர்களே உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி, மறு சுதாரிச்சு வெற்றி விட்டாங்க. அதே மாதிரிதான் 2019 பாஜக இணைந்து மிகப்பெரிய தோல்வி, மறுக்கவே இல்லை. ஆனா 2022 பாருங்க, அதாவது இவ்வளவு துரோகத்தின் வெளிப்பாட்டுக்கு பிறகு என்ன துரோகம் பாருங்க. திரு பன்னீர்செல்வம் நான் தான் முதலமைச்சர் ஆவேன் என்று விடாப்படியா தேர்தல்களில் வேட்பாளரை அடைய முடியல, அதாவது களத்துக்கு போக முடியல, பரப்புரைக்கான பட்டியலை வெளியிட முடியல. இப்படி நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி கொடுத்து வெளியில வந்து சசிகலா, இன்னொன்று தினகரன், திமுக இப்படி எதிரிகள் உள்ள வந்து துரோகம். எப்படி அதிமுக கட்சி எடுத்து முடியுங்க? இதையெல்லாம் சமாளித்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு ஊரா சென்று சுற்றுப்பயணம் ஒருத்தையால போன எல்லா ஊரும் போனாங்க. ஆனா திரு பன்னீர்செல்வம் முழுக்க பக்கமா விளம்பரம் பத்திரிகை கொடுத்தாரு. நான் தான் பரதன்னு சொல்லி அம்மாவுடைய வாரிசு சொன்னார். இதெல்லாம் கட்சிக்குள்ள ஆரம்பத்தில் ஒரு பிளவு உருவாக்குச்சுங்க. அப்போ இதையெல்லாம் தாண்டியும் கூட 13 லட்சம் வாக்குகள் மட்டுமே குறைவாக பெற்று திமுகவை ஒற்றை நபராக இருந்து எடப்பாடியார் சாதிக்கணும் இல்லைங்களா? அதன் மூலமா தான் இன்றைக்கும் அதிமுக தொண்டர்கள் விரும்புறாங்க, நம்புறாங்க. இன்றைக்கு நீங்க எடப்பாடியாரை 2024 பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தைன்றது அப்படியே பேச்சுவார்த்தைகளாக இருக்கிறது. இந்த பக்கம் இவர்களுடைய நெருக்கடியும் இருக்கிறது என்றால் நீங்க அந்த 13 லட்சம் வாக்குகள் தான் அப்படின்றத இந்த களத்துல பிரதிபலிக்குமா? அதற்கு என்ன முயற்சிகள்? ஏன்னா சிறுபான்மையினர் வாக்குகள் உடனே வந்துட போகுது. 6 மாசம் முன்னாடி வரைக்கும் நீங்க பாஜகவை பத்தி அதிமுக கொடுத்த சர்டிபிகேட்ஸ் என்னன்றதை மக்கள் பார்த்திருக்காங்க. இந்த 6 மாதத்துல புனிதராயிட்டாங்களா அப்படின்ற கேள்வி மோடி எதிர்ப்பு வாக்குகள் வச்சிருக்கிறவங்க கேட்பாங்க இல்லையா? இல்ல, 1998 வாஜ்பாய் அவர்களை ஊராக சென்று அறிமுகம் செய்தவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். ஒரே ஆண்டுக்குள்ள 6 மாதத்துல வாஜ்பாய் துரோகி, அவரை வந்து வீட்டுக்கு அனுப்பன்னு சொன்னது புரட்சித் தலைவர் அம்மா தான். அரசியல்ல நீங்க கால நேரம் எல்லாம் பார்க்க முடியாதுங்க. எந்த சூழ்நிலையில் ஒரு கட்சியை வேண்டாம் என்று முடிவெடுக்கிறோமோ அது தொண்டர்கள் விருப்பம், மக்கள் விருப்பங்க. தமிழ்நாட்டு மக்கள் விருப்பப்படி பாஜகவோடு கூட்டணி வேண்டாம் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதுங்க. இப்ப அதற்கு பிறகு நடைபெறுகிற தேர்தலில் இடிப்பாருங்க. அதிமுக தன் பலத்தை நிரூபிக்குங்க. எடப்பாடியார் என்கிற ஒற்றை தலைமை மூலமாக எம்ஜிஆர், ஜெயலலிதா, அடுத்து எடப்பாடி பழனிசாமி, இந்த கோணத்துல நிச்சயமா அமையுங்க. ரைட், நான் ஆவின் சட்டை தான் அந்த கடைசி வரி எடுத்துட்டு போறேன். எம்ஜிஆர், ஜெயலலிதா, அடுத்து எடப்பாடியார் தான் இருந்த ஒரே ஒரு பேகேஜ் லக்கேஜ். நாங்கள் பிஜேபியை கைட்டி வச்சிட்டோம், நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, அடுத்து இது அதிமுக எடப்பாடியார் யுகம். அதாவது நம்பிக்கையோட தெளிவாக சொல்கிறாரு. என்ன அவரோட தமிழ்நாட்டோட முக்கிய பிரதான கட்சி கூட்டணி கட்சியாக இருந்தது பாமக. ரைட்டு, கிட்டத்தட்ட 92 சட்டமன்ற தொகுதியில் வந்து பாமக வந்து வலுவாக இருக்கிற
வட பெல்ட்டு. அவங்க இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியோட கூட்டணின்னு சொல்லலாம். பாஜகவோட கூட்டணியும் சொல்லல. இல்லை அதுக்கான சப்சிடிலாம் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. கூட்டணி தேசிய கட்சி என்டிஏ கூட்டணினா யாரோட? சரி, நம்ம இதுக்குள்ள வரும். நான் கேள்வி நான் என்ன கேட்குறேன்னா அவங்க வந்து பேச்சுவார்த்தைலாம் முடிச்சுட்டாங்க. எடப்பாடியோட கூட்டணியில் இல்லைன்றதுனால தான் நடுப்புற கடந்த தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் எதுவுமே இல்லைனா 2014 அம்மா ஃபார்முலால நின்று ஜெயிச்சு. இல்லை சார், நான் சொல்றது கிழக்கு கிழக்கு தொகுதியில் அவங்க கூட்டணியில் இல்லையே, கூட்டணியோட வெளியேறிட்டாங்களே ஈரோடு கிழக்கு தொகுதியில். பாமக அப்பயே வெளில போயிட்டாங்க. நம்ம இது பாமக விட்டுறோம், நம்ம இதுக்குள்ள வந்துருவோம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, பாமக வெளில போயிடுச்சு, தேமுதிக வெளியில் போயிடுச்சு. இப்போ இவர் ஜி.கே. வாசனும் இவங்களோட கூட்டணியில் இருக்கணும் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லலை. கூட்டணி கட்சிக்கு தெரியாதா யார் கூட கூட்டணி வச்சா நம்மளுக்கு லாபம், யார் கூட வெற்றி பெற கட்சியோட தானே கூட்டணி வைப்பாங்க. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஏற்றுக்கிற ஒரே தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். அவர் தான் நாளைக்கு பிரதமர் 3ஆவது முறை பிரதமராக வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அங்கே திராவிட கட்சி இல்லைங்க, திராவிட கட்சி காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அவங்க அங்கே கூட்டணி வச்சிருவாங்க, காங்கிரஸோட இணைய போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம யாரை பிரதமர்னு சொல்லணும், யார் கூட கூட்டணி வைக்கணும் சார்? பிரதமர் அதில் சொல்ல நீங்கள் சொல்லலாம் கூட விட்டுருங்க. இன்னும் யாருக்கோசம் இந்த ஓட்டு போடுவீங்க? நீங்கள் 2019 நரேந்திர மோடிஜியை சொன்னீங்க, அவர் சொல்லி தான் நாங்கள் ஓட்டு, நீங்கள் கேட்கலையே. அவர் படத்தை போட்டு ஓட்டு கேட்டிருந்தோம் 2019. நீங்கள் எல்லாம் அம்மா படத்தையும் உங்கள் படத்தையும் போட்டு தான் கேட்டீங்க, அதனால தான் ஓட்டு போடணும். இந்த இடத்தை நிர்ணயிக்கிறது இவருக்கு பிரச்சனையாக இருக்க போது மோடி தானா? டிடிவி ஓபிஎஸ் கரம் கோர்ப்பது அதிமுகவுக்கு சங்கடத்தை கொடுக்காதுன்றது ஒரு வாதமாக வைக்கப்படுது. இல்லை சார், ஒரே ஒரு விஷயம், ஓடுற ட்ரெயினில் அவங்கெல்லாம் போய் சேஃபான போட்டியில் உட்காந்துட்டாங்க. யார்? டிடிவி சார். அவர் தான் அந்த இன்ஜின், மோடி அவர்கள் தான் இன்ஜின். அந்த இன்ஜின் பக்கத்துலேயே இவங்க உட்காந்துட்டாங்க. யார்? மோடி அவரோட இன்ஜினில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் சார். இவங்கனால பெரிய, அவர் சொல்கிறாருல, பெரிய ஓட்டு வந்துடாதுன்னு. இவங்கள தோக்கடிக்கக்கூடிய அளவுக்கு ஓட்டு பலம் அவங்க கையில் இருக்குது. பெரிய ஓட்டு வராது. ஆனால் எடப்பாடி அவர்களை வீழ்த்துவதற்கான எல்லா ஓட்டு எடப்பாடியாரின் வீழ்ச்சி அந்த கூட்டணியுடைய வெற்றி தான். வெற்றி. அப்போ ரெண்டாவது இடத்துல எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வாதம் இருக்கு என்னன்னா, எங்களுடைய ஒற்றை எதிரி திமுக. ஆனா இந்த இடத்துல நம்ம எங்க வரோம்னா, இவங்க தோத்துட்டா எங்களுக்கு தெளிவா கரெக்டா பார்த்து வந்தீங்க. எதிரி திமுக, துரோகி எடப்பாடின்னு சொன்னாங்க. அதையே நீ யாரை வீழ்த்தணும்? எதிரி எப்போ வேணாலும் வீழ்த்துவோம் களத்துல, துரோகியை தான் முதல்ல வீழ்த்தணும். இது தெரியாதா உங்களுக்கு? புரியாதா உங்களுக்கு? இவரை தான் முதல்ல வீழ்த்த போறோம். இவர் இந்த 2024 தேர்தலுக்கு அப்புறம் காணாமல் போகிறது உறுதி. அதில் நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி இந்த கணக்கு கால்குலேஷன் அம்மாவோட எடப்பாடி ஒப்பிட முடியுமா? புரட்சித் தலைவரோட எடப்பாடி ஒப்பிடுவோம். புரட்சித் தலைவர் பஞ்சாயத்து தேர்தலே தோத்தாருன்னு அவர் ஜெயிச்சதெல்லாம் ஒரு சொல்ல மாட்டார். திண்டுக்கல் தேர்தலில் சுயேட்சை சின்னம் தான் நீங்கள் ரெட்டால, அதெல்லாம் சொல்லலாமே. நீங்கள் எங்கேயாவது வெற்றி பெற்றுட்டு சொல்லணும்ல. அவர் தொடர்ந்து வெற்றி பெற்றவர் புரட்சித் தலைவர். 13 ஆண்டு காலம் தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலேருந்து யாரோ விடல இறக்கி விட்டவர். அவரோட எடப்பாடி தொடர் தோல்வி, தொடர் சர்க்கிள். அவர் தேர்வில் ஜெயிக்க முடியல, எடப்பாடி சேர்மனும் ஜெயிக்க முடியல, அவர் தெருவில் இருக்கிற கவுன்சிலர் ஜெயிக்க முடியல. இவர் புரட்சி தலைவரோட ஒப்பிடலாமா? எல்லா தோல்விகளும் எடப்பாடி மேல எடுத்துக்கணும். இல்ல தலைவரே, ரவீந்திரநாத் ஜெயிச்சதுக்கு ஓபிஎஸ் காரணம். இந்த பாருங்க, அதுல யாருன்னு நீங்க சொல்லுங்க. அன்னைக்கு நரேந்திர மோடிஜி ரவீந்திரநாத்துக்கு பிரச்சாரம் பண்ணார் தேனியில். கடைசி நிமிஷத்தில் அவர் பிரச்சாரம் பண்ணது மோடி கோசம் விழுந்த ஓட்டு தான். அது ஒன்று தனிப்பட்ட ஓபிஎஸ் விழுந்த ஓட்டோ ரவீந்திரநாத்துக்கு விழுந்த ஓட்டு பிரச்சாரம் பண்ணாரு. இல்லைங்க, சென்னையில் நீங்கள் எங்கெங்க பண்ண விட்டீங்க? நரேந்திர மோடி ஏங்க, நீங்க தோத்தாலும் நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் 350 தொகுதி இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காரு. தமிழ்நாட்டிலேருந்து 5லேருந்து 10 தொகுதி. பிஜேபி தனித்தே நின்னாலும் 5 தொகுதி வெற்றி பெறும். இவங்கெல்லாம் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா, ஓபிஎஸும் டிடிவி தினகரன் சின்னம்மா சேர்ந்தாங்கன்னா 10 தொகுதி வெற்றி பெறும். இது உறுதி. அது 10 தொகுதி எடப்பாடி ஜெயிப்பாரா? அண்ணன் கல்யாணம் ரெண்டே கேள்வி சொல்லுங்க. நாம மோடி ஜெயிப்பாரு, ஓபிஎஸ் கரம் கோர்த்தார், சசிகலா டிடிவி எல்லாம் பேசினாலும் அங்க ஒரு அமைதி இருக்கு. பாஜக கிட்ட பச்சைக்கொடி காட்டல. இந்த கூட்டணி சார்பாக வாங்க பேசிடலாம், வாங்க செஞ்சிடலாம். பேசி முடிச்சாச்சுங்க. பேசி முடிச்சது அறிவிக்கலையே அபிஷியலா. எப்போ அறிவிப்பாங்க? வேட்பாளர் கடையில மூட வேண்டாமா சார்? இவனுக்கு கடையில மூடிட்டு தான் அறிவிக்கணும். அவங்க எல்லாம் பேசி முடிச்சாங்க. அவங்க ஓபிஎஸ் அறிக்கை கொடுத்துட்டாரு. ஓபிஎஸ் பிரதமர் மோடி 3ஆவது முறை வரணும், அவரோட தான் கூட்டணி. பாஜக தலைமையில் ஓபிஎஸ். ஆமா, நாங்கள் தான் சொல்கிறோமே, பாஜக அன்றைக்கும் என்டிஏ தான் தலைமை, இன்றைக்கும் என்டிஏ தான். அம்மாவுக்கு அப்புறம் நரேந்திர மோடிஜி தான் தலைமை ஏற்றுக்கணும். நாங்கள் தமிழ்நாட்டோட தலைவராக நாங்கள் ஏற்றுக்கணும். இந்தியா தலைவராக இல்லை, தமிழ்நாட்டு அதிமுக தலைவர் நரேந்திர மோடி தான். நாங்கள் இந்த இடத்துல எதிர்க்கட்சி திமுக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னன்னா,
அதிமுக என்னதான் பாஜகவோட விலகி போயிட்டோம்னு சொன்னாலும் நம்பாதீங்க, அவங்க பாஜகவை ஒட்டி தான் இருக்காங்கன்னு சொன்னா நீங்க இந்த பிரச்சாரத்திற்கு மக்கள் மத்தியில் ஆப்பா 2 பேருமே பாஜகவோட தான். பாஜக என்ன தீண்டத்தகாத கட்சியா தமிழ்நாட்டுல? இன்னைக்கு ராமர் கோயிலுக்கு திறந்தாங்க 22ஆம் தேதி போன மாசம். பாத்தீங்கன்னா வாக்கு வாங்கி தராதுன்னு எடப்பாடியார் சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருல. எடப்பாடியாருக்கு எது சொன்னாலும் அது ஆப்போசிட்டா தான் நடக்குது. 8 தேர்தல் நாங்க பார்த்துட்டோம். சொல்லட்டா மட்டும் சொல்றேன், கோயிலை பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கு? அதிமுகங்கிற ஒரு கோயிலை உடைச்சு பொழந்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் போய் மோடி தொடர்ந்த கோயிலை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்காரு. அவர் சொல்றாரு அயோத்தி கோயிலை திறந்ததுக்கும் இங்க இருக்கிற பிள்ளையார் கோயிலை திறந்ததும் ஒன்னாயிடுமா? நான் கூட நிறைய பிள்ளையார் கோயில் திறந்துக்கிறேன்னு சொல்றாரு சேலத்தில் உட்காந்து. அயோத்தி எப்படிப்பட்ட ஒரு ராமராஜ்யத்தை 520 ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம் அயோத்தி கோயில் வந்து உலகம் ஃபுல்லா பார்த்தா யாரும் எந்த வேலைக்கும் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 5% வரது நான் சொல்லிடுறேன். நடத்திய மிகப்பெரிய மாநாடு அவர்களை நோக்கி பேச்சு வந்தது அப்படின்ற விஷயம்லாம் நம்ம வந்து எஸ்டிபி கட்சியோட நான் வந்து கூட்டணியோட வேட்பாளர் தான். எஸ்டிபி கட்சியோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு எனக்கு தெரியும். இதே 1000 விளக்கு தொகுதியில் எஸ்டிபி தொகுதி வந்து அதிகமாக முஸ்லீம் இருக்கிற தொகுதி. அவங்க அப்படின்னா நான் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கேன்? 1500 ஓட்டு கூட வாங்கலை. ரைட். அந்த கூட்டணி வச்சு எஸ்டிபி கட்சியும் இஸ்லாமிய இயக்கத்தை பற்றி பேசுறீங்களே, அந்த எஸ்டிபி கட்சியோட நாங்கள் நெருக்கமான கூட்டணி. ரைட். 2021 தேர்தலில் ரைட் அமமுக டிடிவி சார் பக்கத்து தொகுதியில் அவங்க நின்னாங்க, ஜெயிச்சாங்களா? ரைட். எஸ்டிபி கட்சி இல்ல ஆள இது மாதிரி எஸ்டிபி கட்சி அங்க வந்து என்னது இந்த பூந்தமல்லியில ஒரு கட்சி ஒன்று பூவை பூர்த்தி கட்சி, இதெல்லாம் ஒரு ஜெகன் கட்சி, இதெல்லாம் ஒரு கட்சின்னு ஒரு பேசு இப்படிதான் பேசுறீங்க. நான் கேட்கறேங்க, ஏங்க 4% ஓட்டு இருக்குன்னா 4% நீங்க சொல்லுங்க ப்ரூவ் பண்ண 4% ஓட்டு வருங்க. யாருன்னா எடப்பாடியோட கூட்டணி இருக்கிறாங்களா? ஒரே ஒரு 40% இருக்காங்க, 4% ஓட்டு வாங்கி நான் கேள்விக்கான பதிலாக வாங்கிக்கிறேன். இறுதி கருத்து பாஜக தான் ஜெயிக்க போகுது. பாஜகவை சொல்லி நீங்க வெளியே போறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. நாங்க அவர் கூட்டணி தலைமை ஏத்துக்கிட்டோம். இந்த பக்கம் நாங்க பாஜக தலைமையில நிக்க போறோம். 10% வாக்குகளுக்கு மேல எங்களாலே அவருக்கு கிடைக்கும்ன்ற வார்த்தை 10 சீட்டுகளும் பேசுறாங்க. இல்ல சார், நான் கேக்குறேன் கூட்டணி இதுக்கு பதில் வாங்கி கொடுத்துருக்கேன். 4% ஓட்டு வாங்கி வச்சுக்கிறேன். ஒரு திருமாவளவன் கட்சியோ இல்ல ஒரு பாமகவோ இவங்களோட கூட்டணி யாரோ வந்து சொல்ல ரொம்ப சுருக்கமா வினாடி நம்ப மாட்டாங்க. எஸ்டிபி கட்சி சொல்லுங்க சார் சுருக்கமா. அவங்க கடை விரிச்சாங்க, யாரும் வரலீங்கறாங்க. முதல்ல கடையே இவங்க இல்ல, கடை இல்லாதவங்க கடை வச்சுக்கிறத பத்தி கிண்டல் பேசுறாங்க. அதிமுகவுக்கு பொறுத்திருந்து பாருங்க, யாரெல்லாம் வர்றாங்க பொறுத்திருந்து பாருங்க. எஸ்டிபிஐ வந்து அவ்வளவு மோசமா சொல்ற நீங்க 1500 ஓட்டு வாங்க முடியல. காரணம் என்ன? கூட வந்து தினகரனுங்க. அதாவது யாரோட யார் சேர்ந்தால் அது பலமாக மாறும் இருக்குங்க. தினகரனோட சேர்ந்தா என்ன 1000 ஓட்டு ஒண்ணு சார். கோவை தெற்கு தொகுதியில ஒரு முன்னாள் எம்எல்ஏ தினகரனோட இணைஞ்சு வாங்க மட்டும் 300 ஓட்டு சார். இதே பலம். அப்ப இந்த பலத்தோட இல்ல இவர்கள் வந்து அதிமுக குறைச தவறு. அதிமுக பொறுத்திருந்து பாருங்க, வெற்றி கூட்டணியா மாறுங்க, மகா கூட்டணியா அமையுங்க. மகா கூட்டணி வெற்றி கூட்டணி. நீங்க கடையே இல்ல, கடை வச்சிருக்கவங்களை கிண்டல் அடிக்கலாமான்ற வார்த்தை. கொள்முதல் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க கடை எதுக்கு? நாங்க கொள்முதல் ஹோல்சேல்ல வச்சிட்டு இருக்கோம். ரைட். நாங்க தானே அவங்க கடை வச்சிட்டு இருக்காங்க. நாங்க அதாவது அவர் பொங்கலூர் மணிகண்டனுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க அதிமுக சார்பா எடப்பாடி பழனிசாமி சார்பா பேசுறீங்க. ஆனா எங்கேயுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆரை மட்டம் தட்டியோ அவரோட தோல்விகளை குறித்து நீங்க பேசுறதுனால கண்ட டேசிகள் எல்லாம் பேச வேண்டிய வார்த்தைகள் வேண்டாம். அதனால எம்ஜிஆர் வந்து யாருடைய ஒப்பிடாதீங்க. உண்மைக்கு ஒவ்வொருத்தரோட எம்ஜிஆர் இருக்காரு. அவர் சிறுமைப்படுத்தலன்னு சொல்றாரு. அவர் வந்து சரித்திரத்துல அந்த தேர்தல் ரிசல்ட் சொல்றாரு. சரி, ரொம்ப சுருக்கமா ஒரே ஒரு வேண்டுகோளா சொல்றேன். ஏன்னா நீங்க பேசுறது அதிமுக நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை. எம்ஜிஆர் அம்மாவே தோற்றாங்கன்னு சொல்ல வர்றேன். நன்றி நன்றி நன்றி. எம்ஜிஆர் இல்ல கேளுங்க, எம்ஜிஆர் அம்மா எல்லாரும் நன்றி நன்றி நன்றி. இருவருக்கும் நன்றி. கலை சார் இறுதி கருத்து. இந்த சோதனையான காலத்துல மக்கள் விரும்புறாங்க சார், விரும்புறாங்க. வந்தா நாளைக்கு அண்ணா திமுகங்கறாங்க. பதில் சொல்றீங்க. கலை சார் இறுதி கருத்து ரொம்ப வினாடிகள் சுருக்கமா. தமிழ்நாட்டில் அரசியல் களம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ற ஒரே விஷயம் மட்டும் சுருக்கமா, நேரம் இல்லை, ரொம்ப நேரம் இல்லை. வட மாநிலங்கள்ல வட மாவட்டங்கள்ல இங்கே வந்து பாமக வன்னியர்களுக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் ஆகுறது இல்லை. நான் சொன்னேன், நீங்கள் பாமக கூட்டணிக்கு போனீங்கன்னா உங்களுடைய தலித் வாக்கு போயிடும் சொன்னேன். ஆனால் அதிமுக கேட்கல, கூட்டணிக்கு போனாங்க.
விளைவு என்ன தெரியுமா? சரி, ரைட். தலித் வாக்குகள் வட மாவட்டங்கள்ல ரைட். முடிச்சிடறேன். நேரம் இல்லை ஒரே முடிக்கிட்டு second. தரணும். அவர்கிட்ட வேற ஒன்று இறுதி தலித் வாக்குகள் வட மாவட்டங்கள்ல 82% இந்த 2021 தேர்தலில் திமுகவுக்கு போச்சுன்னு எக்ஸிட் போல் ரிசல்ட். அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி என்ன பிரச்சனைக்குன்னா தென் மாவட்டங்களுக்கு வரும்போது அங்கே முக்குளத்திற்கும் தலித்துகளுக்கும் ஆகிறது இல்லை. ரைட். நீங்கள் இவங்களோட சேர்ந்தா அவங்க போயிடுவாங்களோன்னு பாஜக பயப்படுது. ரைட், நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் ஈக்குவேஷனிங். ரைட், நம்ம புரிஞ்சுக்கலாம். நேரம் இல்ல மன்னிக்கணும், நேரம் இல்ல மன்னிக்கணும். நம்ம இறுதியை நெருங்கிட்டோம். ஆக 2024 மக்களவைத் தேர்தலில் கரம் கோர்க்கும் ஓபிஎஸ் டிடிவி அதிமுக வியூகம் என்னன்றதை பத்தி விரிவா பேசியிருக்கோம். தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன செய்ய போகிறார் ஓபிஎஸ் டிடிவி அண்ட் எடப்பாடி அவர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அரங்கத்துக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மூவருக்கும் இணையத்தின் வழியாக இணைந்த திரு பொங்கலூர் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது மாலை முரசு தொலைக்காட்சியின் முரசரங்கம். நன்றி, வணக்கம்.